வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம ஜாதகரின் கேள்வி பதில் வீடியோ பதிவு 2. இப்ப நம்ம 10 நண்பர்கள் கொடுத்திருக்காங்க. அன்பு உள்ளங்கள் 10 அன்பு உள்ளங்கள் அனுப்பியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான பதிவு தான் இது பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் பதிவு இருந்தால், கேள்வி பதில் இருந்தால், அன்பு உள்ளங்கள் யாராக இருந்தாலும் ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்வி கேட்கறது தமிழ்ல டைப்பு பண்ணுங்க. அதே போல பிறந்த ஊரு, பிறந்த நேரம், பிறந்த வருடம், என்ன கேள்விங்கிறத கரெக்டாக பதிவிடுங்க. உங்க பேரோட, ஒரு ஜாதகத்துக்கு பேர் இல்லாம இருக்கக்கூடாது, பேரோட தான் பதிவிடணும். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, நாகம்மாள் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது. நாகம்மாள் வால்பாறை. இவங்க வேலை விஷயமா கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நாகம்மாள் 5/9/2004, 5/9/2004, 3:45 AM, 3:45 AM. வால்பாறையிலிருந்து கேட்டிருக்காங்க. வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வயசு 21 வயசு, கடக லக்னம், மேச ராசி, கிருத்திகை நட்சத்திரம், 1ஆம் பாதத்துல ஜனிச்சிருக்காங்க. இவங்களுக்கு செவ்வாய் திசையில சந்திர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த செவ்வாய் திசையில சந்திர புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது 7 நடந்துகிட்டு இருக்கு. சந்திரனோட ராகு இருக்கிறதுனால 7 சனி நடக்கிறதுனால வேலை வாய்ப்பு கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கும், எதிர்ப்புகளும் கொடுக்கும். சனி பகவான் வழிபாடும் பைரவர் வழிபாடும் இருந்துகிட்டு இருந்தால் இவங்களுக்கு அந்த சந்திர புத்தியானது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா 2026 ஏப்ரல் மாசத்துக்கு மேல இவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாவே கிடைச்சிடும். நல்ல வேலை, நல்ல புத்திசாலியான பொண்ணு. டென்ஷன் மட்டும், ஆனா கஷ்டம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நொடியில எச்சா ஆயிடும். அதனால டென்ஷன் படாம சனி பகவான் வழிபாடும் பைரவர் வழிபாடும் இருந்தாவே நீங்க நல்ல சாதனை படைக்கக்கூடிய ஜாதகமா இருக்கிறதுனால சனி பகவான் பைரவரை வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து கேள்வி யாருன்னா, சார்ஜி கன்னியாகுமரி, வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்ஜிங்கிறவங்க கன்னியாகுமரியில இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. 1/7/75, 11:15 AM, 15 AM. கன்னியாகுமரியில இருந்து சார்ஜிங்கிறவங்க வேலை வாய்ப்பை பத்தி கேட்டிருக்காங்க. இப்ப 51 வயசு இவங்களுக்கு நடக்குது. சிம்ம லக்னம், மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், 3ஆம் பாதத்துல ஜனிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சுக்கிர திசையில புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. 7 சனி, இவங்களுக்கு 7 சனி நடந்துகிட்டு இருக்கு. மீனராசிங்கிறதுனால வயசு கரெக்டா 51 வயசு நடக்குது. உடல் உபாதை, நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் உபாதை, வைத்திய செலவு, பிரஷர் அதிகாகும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அவசரமா வேலை மாற்றம் பண்ணாதீங்க. 7 சனி நடக்கிறதுனால உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் குறைவா இருக்கிறதுனால வேலை மாற்றம் செய்யும் போது அங்க ரொம்ப அலைச்சல் திருச்சல் கொடுத்து படுக்கை போட்டுடும். அதனால இருக்கிறதையே அப்படியே சரி கட்டிட்டு வாங்க, நல்லதா நடக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி தேவேந்திர ராவ், வேலூர். விவாகரத்து, அதாவது கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் மனைவியோட நான் சேருவனா அம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துக்கலாம்.
வேலூர்ல இருந்து 18/5/2000. 18/5/2000 7:35 PM. வேலூர்ல இருந்து தேவேந்திர ராவுக்கு ஜாதக வயசு 26, விருச்சக லக்னம், விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல ஜனிச்சிருக்கீங்க. புதன் திசையில ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே லவ் மேரேஜா தான் இருந்திருக்கணும். ஏன்னா விருப்பப்பட்டு தான் திருமணம் பண்ணியிருக்கணும். வாழ்க்கை அவசர அவசரமாகவும் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. இப்போ அவசர அவசரமாகவும் விடுபடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ராகு புத்தி நடக்கிறதுனால நவம்பர் மாதம் வரைக்கும் பொறுமையா இருங்க. விவாகரத்து கேட்டால் நீங்கள் கொடுக்காம தள்ளி கொண்டுகிட்டே போங்க. நவம்பர் மாதத்துக்கு பிறகு 2 பேருமே சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கு. சமாதானமாக போகக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்போ ராகு புத்தி உங்களுக்கும் கோபம் வரும். பேசுகிற வார்த்தை தவறாகும். அந்த வார்த்தையே உங்கள் வார்த்தையே உங்களுக்கு எதிரி ஆயிடும். அதனால நவம்பர் மாதம் வரைக்கும் பொறுமையாக போங்க. அதுக்கப்புறம் உங்கள் 2 பேத்துக்குள்ள சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அவசரப்பட வேண்டாம், சரிங்களா? அடுத்து அரவிந்த் குமார் விழுப்புரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. வேலை விஷயமா கேட்டிருக்காங்க. 30/10/96. 30/10/96. 5:35 PM. 5:35 PM. விழுப்புரம் அரவிந்த் குமார். வயசு 29 வயசு. மேச லக்னம், மிதுன ராசி, மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல ஜனிச்சிருக்கீங்க. குரு திசையில சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இல்லை. வேலை வாய்ப்பு அப்படிங்கும்போது குரு திசை நன்மையாக தான் இருக்கு, ஆட்சி பெற்றிருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு 10ஆம் மாசத்திலிருந்து நல்ல உத்தியோகமே கிடைச்சிடும். வேலை மாற்றம் எதுவும் பண்ணாதீங்க. கிடைச்ச உத்தியோகம் நல்லதாவே அமைஞ்சிடும், சரிங்களா? திருமண அமைப்பு இப்ப குரு பார்வை இருக்கு. உங்களுக்கு 30 வயசுக்குள்ள திருமணம் ஆயிடும். 29 இப்ப நடக்குது. இன்னும் 3 மாசம்தான் இருக்கு. 30 பிறந்து ஒரு 3 மாசத்திலேயே திருமணம் செட் ஆயிக்கும். நல்ல இடமே வரும். திருமணம் நடக்கக்கூடியதும் இருக்கு. வேலை வாய்ப்பும் விட்டுடாதீங்க. நல்ல உத்தியோகமே இருக்கு, சரியா? இருக்கிற வேலையை வச்சு காப்பாத்திக்கிங்க, சரியா? அடுத்து ரேகா சேலம். சூரிய திசை எப்படின்னு கேட்டிருக்காங்க. 20/5/80. 20/5/80. 5:23 AM. 5:23 AM. சேலம் ரேகா 46 வயசு. மேச லக்னம், கடக ராசி, பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல ஜனிச்சிருக்காங்க. சுக்கிர திசையில கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர திசை கேது புத்தி இப்ப 2026 5ஆம் மாசம் வரைக்குமே இருக்குங்க. அடுத்து வரக்கூடிய சூரிய திசை அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் லக்னத்துக்கு 2ஆம் இடம் புதனோட இருக்கு. உத்தியோக அமைப்புக்கு பாதிப்பு இருக்காது, நல்லா இருக்கு. சூரிய திசை என்னன்னா கண் பார்வை பாதிப்பு ஏற்படும், நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும், நீரோட்டம் இருக்காது. அதனால ரொம்ப நீரோட்டம் வறட்சி ஆகும், உடம்பெல்லாம் வறட்சி ஆகும், அலர்ஜி ஆட்டம் எல்லாம் வரும். அதனால சூரிய திசை பிறக்கும் போதே இளநீ தண்ணி ஆகாரமா அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. இளநீ சாப்பிடுங்க. இது நீரோட்டம் இருக்கக்கூடிய கூலிங்கா இருக்கக்கூடியதெல்லாம் சேர்த்துக்குங்க. எலுமிச்சை சாறு கொடுங்க. எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது உப்பு சர்க்கரை கலந்து ஜூஸ் குடிங்க. அப்ப நீரோட்டம் உடம்புல இருந்துகிட்டே இருக்கும், கண்ணுக்கும் பாதிப்பாகாது. மாரியம்மன் கோயிலுக்கு கண்மலர் வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
கண்ணு கெடுதல் ஆகாது, நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து ஹரிஹரன் காஞ்சிபுரம் திருமணத்துக்கு கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் ஹரிஹரன் 28 வயசு, கடக லக்னம், மிதுன ராசி, புனர்பூசம் 1ஆம் பாதத்துல ஜனிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சனி திசையில ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. திருமணம் நாகதோஷம் இருக்கிறதுனால திருமண தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ராகு புத்தியே 2027 வரைக்குமே முழுசா இருக்கு. அதனால திருப்பாம்பூர் கும்பகோணத்துல திருப்பாம்பூர் கோயிலுக்கு போய் நாக சர்ப்பத்தை வணங்கிட்டு வாங்க. திருமணம் அப்படிங்கிறது தடை நீங்கிடும். இந்த ஆண்டு கார்த்திகையிலிருந்து மாசிக்குள்ளேயே திருமணம் ஆயிடும். சரிங்களா? திருப்பாம்பூரும் போயிட்டு வாங்க. நாகதோஷம் பரிகாரம் பண்ணலைன்னா ஆத்தோரம் போய் பரிகாரம் பண்ணிக்குங்க. சரியா? அடுத்து சிந்து ஆற்காடு. 2/4/2003 2/4/2003 12:10 AM 12:10 AM. ஆற்காட்டுல இருந்து கேட்டிருக்காங்க. சிந்துவுக்கு வேலை விஷயமா கேட்டிருக்காங்க. 23 வயசு, தனுசு லக்னம், மீனராசி, ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல ஜனிச்சிருக்கீங்க. கேது திசையில புதன் புத்தி நடக்குது. 2026 ஏப்ரல் மாசம் வரைக்குமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அவ்வளோ சுகமா உங்களுக்கு பிடித்த மாதிரி செட் ஆகாது. தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு உங்களுக்கு சுக்கிர திசை 20 வருடம். சுக்கிர திசையில நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஏத்த கை நிறைய சம்பளத்துக்கு உண்டானது கிடைக்கும். பொறுமையாக இருக்கவும், சர்ப வழிபாடு பண்ணுங்க, துர்கா தேவியை வணங்குங்க. வேலை வாய்ப்பு நல்லதா கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்தது பொன்மணி மதுரை திருமணத்துக்காக கேட்டிருக்காங்க. பொன்மணி 7/10/2000 7/10/2000 8:15 AM 8:15 AM. மதுரையில இருந்து பொன்மணிக்கு 25 வயசு, துலா லக்னம், மகர ராசி, உத்திராடம் 4ஆம் பாதம். இவங்களுக்கு இப்ப ராகு திசையில சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு திசையில சனி புத்தி நடக்கிறதுனால இவங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி புத்தி தடுக்குது. 2026 6ஆம் மாசம் வரைக்குமே 8ஆம் இடத்துல, அதாவது தாரதோஷம் இருக்கு. நாகதோஷம் இல்லை, செவ்வாதோஷம் இல்லை, தாரதோஷம் கலசர தோஷம் இருக்கிறதுனால ஆத்தோரம் போய் அந்த தாரதோஷம் கலசர தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுங்க. இல்லைன்னா இருதார யோகம் அப்படிங்கிறது ஆயிடும். அந்த பரிகாரம் பண்ணிட்டால் உங்களுக்கு மாசி மாசத்துக்கு மேல வைகாசி ஆவணியிலையெல்லாம் செட் ஆயிடும். ஆனா இந்த பரிகாரம் பண்ணிட்டு திருமணம் செய்தால்தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா செட் ஆகி நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். சரிங்களா? அடுத்தது மகேஸ்வரி சின்ன சேலம் படிப்புக்காக. 1/3/2018 1/3/2018 11:50 AM 11:50 AM. சின்ன சேலம் மகேஸ்வரிக்கு ஜாதக வயசு 8 வயசு நடக்குது. ரிஷப லக்னம், சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல ஜனிச்சிருக்காங்க.
இவங்களுக்கு சுக்கிர திசையில சூரிய புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சூரிய புத்திங்கும்போது கண்ணெரிச்சல், தலபாரம் இப்படின்னு படிக்கும் போதெல்லாம் தலபாரம் ஏற்படுத்தும். மாரியம்மன் கோயிலுக்கு கண்மலர் வாங்கி போட்டுட்டு வாங்க, இல்லைன்னா கண்ணுக்கு எஃபெக்ட், கண்ணாடி போகிற மாதிரி வந்துடும். அந்த கண்மலர் வாங்கி போட்டால் கண் பாதிப்பு ஏற்படாது, தலபாரம் எடுக்காது, கல்வி நல்லா படிப்பா. கல்வி ஸ்தானமெல்லாம் மகேஸ்வரிக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த கண் பார்வை பாதிப்பு இருக்கிறதுனால மறதி ஏற்படுது. அஷ்டமத்து சனியும் இருக்கிறதுனால பைரவர் வழிபாடு, சனி பகவான் வழிபாடெல்லாம் இருந்தா உடல் மந்தம், சோர்வெல்லாம் கொடுக்காது, நல்லா இருக்கும். படிப்புல கெட்டிக்காரி, நல்லாவே இருக்கும். சரியா? அடுத்து கவினுக்கு பாண்டிச்சேரி, அவங்களும் படிப்புக்காக கேட்டிருக்காங்க. 11/1/2017. பதினொன்று 1/2017 7:05 PM. 7:05 PM. பாண்டிச்சேரி கவினுக்கு ஜாதக வயசு 9 வயசு நடக்குது. கடக லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை 3ஆம் பாதத்துல ஜனிச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு குரு திசையில சுய புத்தி நடக்குது. இந்த குரு திசையில சுய புத்தி 2025 டிசம்பர் மாசம் வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையில தான் இருப்பான். ஆனா அதுக்கு பிறகு சுய புத்தி 14 வருஷம் நல்லா இருக்கும். குரு இவங்களுக்கு நட்புல தான் இருக்காங்க, புதன் வீட்டுல தான். புதன் குரு வீட்லையும், குரு புதன் வீட்லையும் இருக்கிறதுனால பரிமாற்ற யோகம் இருக்கு. படித்து உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. இந்த சுய புத்தினால அவனுக்கு மந்தத்தன்மையை கொடுக்குது. டிசம்பருக்கு மேல நல்லா இருக்கும். 2026ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் நல்லா படிப்பு வரும், அறிவாளி. அடுத்து வெங்கடேஷ், சேலம், குழந்தை பாக்கியம் 2.5 வருஷம் ஆகுதுமா, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. 10/11/99. 10/11/99. 9:44 PM. 9:44 PM. சேலம் வெங்கடேஷ், வயசு 26, மிதுன லக்னம், விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம், 2ஆம் பாதம். சுக்கிர திசையில ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு வக்கரத்துல போய் உக்காந்துட்டாரு. அதுவும் 11ஆம் இடத்துல சனி நீச்சனோட சேர்ந்து உக்காந்துருக்காரு. அப்ப புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்குது. லக்னத்துக்கு 5ஆம் இடம் சூரியனும் உட்காந்து நீச்சன் பெற்றுட்டாரு. அப்ப புத்திர ஸ்தானத்திலேயே போய் சூரியன் நீச்சன், சூரியன் சுகஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சன். அப்ப வரம் இருக்கணும். நீங்க கோயிலா வரம் இருந்தால்தான் ஆண் வாரிசு, பெண் வாரிசு எதுவாக இருந்தாலும் ஜனிக்கக்கூடியதாக இருக்கும். அதுல முருகன் வழிபாடு இருக்கணும். முருகன் வழிபாடு இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க ஜாதகம் மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது, மனைவி ஜாதகமும் எடுத்துக்கணும். மனைவி ஜாதகத்திலையும் ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு பார்த்துக்கிட்டு 2 பேர் ஜாதகத்தை வச்சு குடும்ப ஜாதகமா பார்த்துக்குங்க. கணவன் மனைவி ஜாதகமா பார்த்து என்ன பரிகாரமோ அதை செஞ்சுக்குங்க. ஏன்னா புத்திர தோஷம் இருந்தால் உங்களுக்கு வரம் இருந்து ரொம்ப கஷ்டமாயிடும். 2 பேர்த்தோட என்ன பரிகாரமோ வழிபாடோ செஞ்சுக்கிட்டால் நல்லது. இருவர் ஜாதகத்தை பார்த்துக்கணும். சரியா? தினம் டெய்லி 7 மணிக்கு லைவ்ல வரேன். அதில் கேள்வி பதில் இலவசம்தான், பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 10 நபருக்கு இன்னைக்கு சொல்லிட்டோம். அன்பு உள்ளங்கள் அனைவருமே இதை பார்த்து பகிர்ந்துக்குங்க, மற்றவங்களுக்கும் பதிவிடுங்க. அவங்களும் பார்க்குறவங்க பார்த்து இது பண்ணுவாங்க. அதனால அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நன்மை பிறக்கும் என இன்று விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.